மகாநதி சீரியல்ல விடுதலையாகி வீட்டுக்கு வந்த விஜய் குடும்பத்தாளங்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்போ விஜயோட பாட்டி மட்டும் சோகமா இருக்காங்க. விஜயும் என்ன பாட்டியாச்சே தான் நான் வந்துட்டல ஏன் கவலையா இருக்கீங்கன்னு கேட்க, இல்லடா விஜய், இறந்து போன உங்க அம்மா என் பையனை இப்படி விட்டுட்டீங்களேன்னு என் கனவுல வந்து கேட்கற மாதிரியே இருக்கு. நீ இவ்வளவு நாளும் நல்லா தாண்டா இருந்த, இதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்திருந்தா நீ ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டேல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. விஜயோட தாத்தாவோ, சரி விடு, அதான் வந்துட்டால, மனசுல இருக்க கஷ்டத்தை நீ சொல்லிட்ட, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, நீங்க எல்லாம் பேசுங்க, என்னால இங்க உட்கார முடியலன்னு ரூமுக்கு போய் அவங்க பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. விஜயோ குமரன் கிட்டயும் நிவின் கிட்டயும் காவேரி எவ்வளவு மாசம் என்ட்ரி கொடுத்தா பாத்தீங்கல்ல அப்படின்னு காவேரி பத்தி புகழ்ந்து பேசுறாரு. காவேரிக்கோ வெண்ணிலாக்கு தான் பண்ணி கொடுத்த சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருது. வெண்ணிலாவே பாத்துட்டு இருந்தவங்க இனிமேல் நம்ம விஜய் கூட இருக்க மாட்டோம், வெண்ணிலாக்கு நம்ம கொடுத்த வாக்குப்படியே விஜய் கிட்ட இருந்து நம்ம விலகிடணும்னு நினைக்கிறாங்க. ரூம்ல இருந்த பாட்டி கிட்ட, பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, பாட்டியோ கோவமாகி, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், பார்த்தல அவனை எவ்வளவு புகழ்ந்து பேசுறான்னு, நீ அவனை சந்தோஷமா வச்சுக்கிட்டியா, இப்ப கூட பாரு அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றதை விட்டு உன் குடும்பம் தான் முக்கியம் போற, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுல இருந்து அவன் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சான், யாரும் அந்த பசுபதியால தான் தேவையில்லாம உனக்கு பிரச்சனை எல்லாம் வருது, இனிமே என் பேர வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. காவேரியோ இதை கேட்டுட்டு, இல்ல பாட்டி, பசுபதியை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் அந்த ஆள் பசுபதியால விஜய்க்கு எந்த தொந்தரவும் வராது, என்னாலையும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நான் கிளம்புறேன்னு அங்க வந்து கிளம்புறாங்க. மொட்டை மாடியில நீங்களும் நானும் ஒன்னா இருந்தோமே, சந்தோஷமா சிரிச்சு பேசியிருந்தோமேன்னு மூஞ்சில பார்த்து காவேரி நினைச்சிட்டு இருக்கிறப்போ இங்க வந்து வெண்ணிலா, என்ன காவேரி நீங்க கிளம்புறீங்களான்னு கேட்டு, அண்ணா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணதை மறக்கல, நீங்க சத்தியம் பண்ண உண்மைதானா இல்ல இதுவும் போய் சத்தியமான்னு கேட்க, காவேரியும் இல்ல வெண்ணிலா, நான் சொன்னபடியே விஜய் விட்டு நான் விலகிடுறேன், முன்னாள் தான் விஜய் வெளில வந்தாரு, இதான் முக்கியமான காரணம், இனிமே விஜய் யாரோ நான் யாரோன்னு பேசிட்டு இருக்கிறப்போ வெண்ணிலா, எனக்கு தெரியும் காவேரி, நீ உன் சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு, ஏன்னா நீ சத்தியம் பண்ணது உன்னோட குழந்தை மேல, அப்ப கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும், சரி நேரமாச்சு நீ கிளம்புங்கிறாங்க. காவேரியும் விஜயோட தாத்தா கிட்ட பேசிட்டு, சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்ல, இதையும் காவேரியை தடுத்து நிறுத்தி, ஆனா காவேரி நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ ஒரு நாள் உங்க வீட்டுக்கு போவாத, என் கூட இங்கே தங்கிடு, நாளைக்கு காலையில ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம், நேரம் உங்க அம்மாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கூடவே இங்கே இருந்துருங்கிறாரு. காவேரி இல்ல விஜய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அங்க போய் தூங்குறேன்னு சொல்ல, தான் காவேரி நானும் சொல்றேன் இங்கே நீ படுத்துக்கோ, நாளைக்கு காலைல வேணா வீட்டுக்கு போங்கிறாரு. காவேரியும் விடாபடியா, இல்ல விஜய் நான் இங்க இருந்தா சரி வராது, நான் எங்க வீட்டுக்கே கிளம்புறேன்னு குமரனையும் நிவினையும் அழிச்சுக்கிட்டு கார்ல ஏறி புறப்படுறாங்க. விஜயோ என்ன ஆச்சு காவேரிக்கு, இதுக்காக தான் வாழடி நம்மள வெளில எடுத்தா, ஆனா இப்ப எதுவும் நம்ம கிட்ட பேசாமலே போறாள், என்ன பிரச்சனை தெரியலையேன்னு ஒரு வித குழப்பத்திலே இருக்காரு. இதை நீ இப்ப சொல்ல நடந்தது.